நம்ம முதலமைச்சர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வாங்க வாங்க இந்த தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குங்க அப்படின்றாரு. இவங்களுக்கு வந்து கூட்டணிக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னு நம்ம விவேக் சொல்லுவார், குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா அப்படின்னு ஒரு கவிதை சொல்வார் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இருக்க தொழிற்சாலையெல்லாம் இழுத்து மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது டோலர்ஸ். டோலர்களுடைய உண்மையான நோக்கத்தை தோல் உரிச்சு காமிக்கணும். இருக்கிற வேலை வாய்ப்பையும் நீங்க காலி பண்ணாதீங்க, அப்படி மூலையில போய் உட்காருங்க அப்படின்றத வெளிப்படையா சொல்லல அப்படின்னு சொன்னா 26 கூட்டணியும் போது இதையே ஒரு காரணமா வச்சு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க டோலர்கள். அதுல சந்தேகமே கிடையாது ரூபன். நாம தான் அவர்களை விட கல்வி அறிவியலாகட்டும், பொருளாதாரத்திலாகட்டும், சமூக நீதியிலாகட்டும் எத்தனையோ படி மேல உட்கார்ந்து நிற்கிறோம். நம்ம எல்லா குறியீடுகளிலும் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது, முதல்ல இருக்குது. அப்போ கடைசியில் இருக்க அவங்களால முடியும் போது நம்மளால ஏன் முடியல? அண்ணன் திருமாவளவன் தான் சொல்றாரு, டாஸ்மாக்னு ஒண்ணு கொண்டு வந்தது யாரு, அரசாங்கமே அதை விற்கும் அப்படின்னு செயல்படுத்தியது யாரு, மதுக்கடைகளை திறந்தது யாரு, இப்படின்லாம் கேள்வி கேட்டாரு. பயந்து போயிட்டாரு. இந்த மதுவை கண்டுபிடித்தது யாருன்னு எங்கேயாவது கேட்டுருவாரோ அப்படின்னு. எனக்கு பதில் தெரியல. பீகார்லயே இது சாத்தியப்பட்டிருக்கும் போது நம்ம முன்னேறிய மாநிலம் ஏன் பண்ணக்கூடாது? திருமாவளவன் அவர்களுக்கு தெரியலையா? அது எனக்கு தெரியாது. அவர் போய் கேட்கணும். அவர் தான் புதுசா வரி வரத்துக்கு என்னெல்லாம் வழிகுதெல்லாம் வர சொல்லி கொடுத்துக்கிறாருல. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, ஜாதியை ஒழிக்கணும்னா திமுக கிட்ட கேட்காதீங்க, யார் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு. அப்ப யார் அந்த ஜாதியை கண்டுபிடிச்சதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டைம் மிஷின் எடுத்து தான் போனோம்னு நினைக்கிறேன். அது வேற ஒரு 2000 வச்சுக்கிறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. ஒரு 3000 இல்லை ஒரு 1000 இப்படி ஏதாவது சொல்லி 2000 எப்பவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும்போது ரவுண்டாக கொடுத்தா நம்ப மாட்டாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். இந்த சாம்சங் நிறுவனத்தில் ஊழியர்கள்லாம் வந்து போராடுறாங்க, எங்களுக்கு வந்து ஊதியம் அதிகமாக தர சொல்லி போராடுறாங்க. இந்த தமிழக அரசு வந்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஊதிய உயர்வு வேணும்னு கேட்டாங்க, இன்னும் சில கோரிக்கைகளும் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து சாம்சங் நிர்வாகத்தில் ஒத்துக்குனாங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் கேட்ட கிட்டத்தட்ட எல்லா கோரிக்கைகளும் ஏற்றுக்கினாங்க, நீங்கள் வந்து பணிக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டோலர்ஸ் விட மாட்டேங்கிறாங்க. சங்கம் வேணும், தொழிற்சங்கம் வேணும், அது எங்கள் அடிப்படை உரிமை அப்படின்னு. அவங்க கொள்கையும் அதானே. சரிங்க, இப்போது சங்கம்ன்றது எதுக்கு? அவங்க தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இந்த ஊதிய உயர்வு அதெல்லாம் பீரியாடிக்கலாக வரணும். இதுக்காக தானே சங்கம். நியாயமான உழைப்புக்கு நியாயமான கூலி. அதை சங்கம் இல்லாமையே கொடுக்குறாங்கன்னும் போது அப்புறம் எதுக்கு சங்கம்? காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானு கிராமத்தில் கேட்பாங்க, தெரியல. சங்கம் இருந்தால் என்ன, இல்லாட்டினா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அரசாங்கத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்து அப்புறம் சங்கம் தான் வேணும்னு சொல்லி நிற்கிறீங்க? அரசாங்கத்து மேலே, நீங்கள் கூட்டணியில் இருக்க கட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதில் கேட்டாங்க பாருங்க கேள்வி, ஒரு டோலர் அப்படியே ஆடி போயிட்டு, நிஜமாவே நியாயமாக தான் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க ரூபன். என்ன சொல்கிறாரு, இதே சாம்சங்கு, நான் நினைக்கிறேன் இந்த சாம்சங் வந்து சங்கிகள் கும்பலோ இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் டோலர்கள் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. சவுத் கொரியாவில் கம்பெனி வச்சுக்கிறாங்களாம். அவங்க ஆக்சுவலாக சவுத் கொரியன் கம்பெனி தான் சாம்சங்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன வேலை செய்கிறாரோ அதே வேலைக்கு அங்கே 4,20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களாங்க. இங்கே அதே வேலைக்கு 30,000 என்னவோ தான் கொடுக்குறாங்களாம். கேட்டவுடனே அப்படியே எனக்கு பகீர்னாகி போச்சு. என்ன அநியாயமாகுது, ஒரே வேலை செய்கிறாங்க, அங்கே 4,25,000 இங்கே 30,000 அப்படின்னு. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இப்போ நம்ம இது இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி காபி சாப்பிட்டு வந்தோமா, ஒரு காப்பி எவ்வளோனா 5 ரூபா அப்படின்னாங்க. அவரை கேட்டேன், ஏங்க நீங்கள்லாம் வெளில போய் காபி சாப்பிடுங்களா அப்படின்னு. அவர் அமெரிக்காவில் 25 வருஷமாக இருக்காரு, இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் பளிச்சுன்னு, இல்லை நான் வெளியில் தான் காஃபி சாப்பிட்றதில்ல. ஏங்க அப்படின்னா, நிறைய செலவாகுமா? என்ன அல்பையாகிறாந்தாலும் நம்ம நினச்சா வரும்போதெல்லாம் நம்ம போய் காஃபி சாப்பிட்றோமா இல்லையா? இருந்தாலும் என்ன சாப்பிட மாட்டேன் நான் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க சாதாரணமாக காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் உடனே இந்தியன் ருப்பிலலாம் கன்வெர்ட் பண்ணுவோம். இதே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோன்னா அதோட அதிகமாகும். இல்லைங்க நம்மள மாதிரி ரோட்டுகளில் நான் அப்படி தாங்க சாப்பிடுவேன், அந்த வேலை சொல்லுங்க அப்படின்னு. $6 ஆகும்னாரு. $6 எவ்வளோன்னா 500 ரூபா அப்படின்னாரு. பகீர் நாய் போச்சு எனக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க 500 ரூபா ஆகும் ஒரு காப்பி சாதாரணமாக அங்கே சாப்பிட்ணுன்னா, மற்றபடி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனால் அதுக்கு அதிகமாகும் அப்படின்னாரு. 500 ரூபான்னா நம்ம ஒரு 33 காப்பி சாப்பிட்டு மீதி 5 ரூபா சில்லறை கொடுப்பார், வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வரலாம். கரெக்டாக
இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியுமா ரூபன்? சொல்கிறாரு 10 வருஷம் வேலை பார்த்தவனுக்கே 30,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது அப்படின்றாரு. சரி, அந்த 30,000 வச்சு இங்கே ஒருத்தர் குடும்பம் நடத்தலாம், தாராளமாக நடத்தலாம் இல்லையா 30,000 சம்பளத்துக்கு. ஆனால் இந்த 30,000 நீங்கள் டாலரில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அங்கே போனால் பிச்சை எடுத்தால் கூட இதை விட அதிகமாக வரும். அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ 30,000 சம்பளம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதில் வேற யாரோ கேட்டிருந்தாங்க ஒரு டோலரு, இது வந்து டாஸ்மாகில் வந்து சங்கம் இருக்குது. சிஐடியூ இருக்குது, டாஸ்மாகில் எவ்வளோ இந்த சம்பளம் கொடுக்குறாங்க? 30,000 சம்பளம் கொடுக்குறாங்களா? ஏன் சும்மா இருக்காங்க டோலர்? இல்லை அங்கேயும் 30,000 கொடுக்குறாங்கன்னா நான் சும்மா இருந்துருங்க, ஒன்றும் பேசலை. அரசு வேலை இல்லை. அப்போ அரசு வேலைன்னு போது, அப்போ அரசு வேலைன்னா அரசு சம்பளம் வேணுமா வேணாமா? சரி, இப்போ அரசு வேலைக்கே வரேன். கடைநிலை ஊழியர், இப்போ சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்ட டபேதார் போஸ்ட், அவங்களும் 10-20 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க சம்பளம் என்ன, ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சம்பளம் என்ன? இது என்ன சொல்ல போறீங்க? தகுதிக்கு ஏற்ப வேலை. அப்படியா? அப்போ அந்தந்த ஊர்ல இருக்க விலைவாசிக்கு ஏற்ற சம்பளம்னு சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னங்க நீங்க பேசுறது? கொஞ்சம் கூட லாஜிக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அப்போ எதையோ சொல்லி குழப்பி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த பாருங்க, நாங்கள்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு ரோட்டில் தப்போ வெயில், இது வேற சில பேர் சொல்லின்னு இருந்தாங்க, செப்டம்பர் மாதத்தில் அப்படியே வெள்ளம் கொட்ட போகுது, சென்னையே முழுக போகுதுன்னு. எங்கே அவங்கன்னு தேடி நிற்கிறேன் நான். இது ஏதோ மாறு வேஷத்தில் வந்து மே மாதம் மாதிரி இதுப்பா இந்த அக்டோபர். ஐப்பசியில் அடமழை பெய்யும். நாங்கள் ஐப்பசி வந்துச்சா? சரி, இருந்துட்டு போட்டோம், விடு, மழையை காணோம். அவர் சொல்கிறாரு, நாங்கள் ரோட்டில் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு 30,000 ரூபா கொடுக்குறாங்க, பிடிக்காதனா வேலையை விட்டுப்பாங்க, நாங்கள் அந்த வேலைக்கு வரோம் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு டோலர் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு. இதை பாருங்க, ஒருத்தருக்கு வந்து உணவே இல்லை, பசியால் இருக்கார் அப்படின்னு சொன்னால் எனக்கு உணவு கொடு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு கேட்கணுமே தவிர, அவன் சாப்பிட்றானே எனக்கு மட்டும் ஏன் சோறு இல்லை, அவன் சோத்தை புடுங்குன்னு கேட்கக்கூடாது. பரவாயில்ல, அதுதான் இந்த மார்க்சிய சித்தாந்தங்களை படிச்சா அதே மாதிரி சாப்பாடு வேணும். அதைத்தான் நான் சொல்றேன். மார்க்சிய சித்தாந்தங்களை படிச்சு சரியா பதில் குத்துக்கிறாரு. ஆனா கவுண்டர் கொஸ்டின் கேட்கறதுக்கு அவர் அலோவ் பண்ணல. அதே மாதிரி அவன் எவ்வளோ சாப்பிட்றான், அவன் ஏன் சாப்பிட்றான்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னல. சவுத் கொரியாவில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னு நீ கேட்காது. அங்கே சம்பளம் எவ்வளோ, அங்கே வீட்டு வாடகை எவ்வளோ, அங்கே ஒரு காபி சாப்பிட்றது எவ்வளோ, இந்த செலவெல்லாம் உனக்கு கணக்கு தெரியுமா? உட்காந்து அங்கே எவ்வளோ கொடுக்குறான்ற. சரி, அமெரிக்காவில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? அப்போ அங்கே செலவு என்ன ஆகும் அப்படின்றது தெரியுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கட்லு பெட்டோட நார்மலாக நம்ம ஊரில் எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்கும்? ஒரு 25-30. இல்லை, இன்னும் கொஞ்சம் சீப்பாக போனால் 10-15 எல்லாமும் கிடைக்கும். ரைட்டா? அதாவது ஆஃபர் போக, அது நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறேங்க. இது போக $1,600 அப்படின்றோம். இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா. சே ஒரு 1.25 லட்சம் கூட வச்சுக்கோங்களேன். டேய் என்னங்கடா, இங்கே அவ்வளோதான் சார், அதுக்கேற்ற சம்பளம் தான் அங்கே கொடுக்குறான். புரியுதுங்களா? ஒன்றும் வேணாங்க. இப்போ நம்ம இந்த ஷேவிங் எடுத்துப்போம். இப்போ சிட்டிக்குள்ளே போனால் 50 ரூபா, கிராமத்தில் எனக்கு பதில் சொல்லுங்கள் தம்பி. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற இந்த சம்பளம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். சொல்லப்போனால் இந்த ஹெச்ஆர்ஏ, சிசிஏ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹெச்ஆர்ஏ இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஒவ்வொரு சிட்டிக்கும் ஏற்ற மாதிரி தான் கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க. அரசாங்கத்திலேயே இந்தந்த ஊரில் இருந்தால் இத்தனை %, இந்தந்த ஊரில் இருந்தால் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஊரில் வாடகை அப்படி. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸு சென்னையில் என்ன வாடகை இருக்கும், அது ஊர் பக்கத்து என்ன வாடகை இருக்கும்? இந்த வாடகை அங்கே கேட்க முடியுமா? இல்லை அங்கே போனால் சென்னையில் எல்லாம் எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியுமா வாடகை, நீயும் கொடு அப்படின்னு சொன்னால் நீயே வச்சுக்க விடுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இப்படி லாஜிக்கே இல்லாமல் கேள்வி கேட்டுங்கிறாங்க. ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க, நம்ம முதலமைச்சர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வாங்க வாங்க இந்த தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்குங்க அப்படின்றாரு. இவங்களுக்கு வந்து கூட்டணிக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னு நம்ம விவேக் சொல்லுவார், குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா அப்படின்னு ஒரு கவிதை சொல்வார் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இருக்க தொழிற்சாலையெல்லாம் இழுத்து மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது டோலர்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து தொழிலாளர்களை வந்து நெருக்குகிறது, குரல் விலையை நசுக்குகிறது, அப்படி இப்படின்னு போட்டுனுக்கிறாங்க. அவர் அமைச்சர் எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க, நாங்கள் நிறுத்தியே தீர்வோம்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இதை செய்யலனால விமர்சனத்துக்குள்ளாக உள்ள அவங்க செய்யல. இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருந்தாங்க, இப்போ மட்டும் ஏன் செய்கிறாங்க? எனக்கு பதில் சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக பிரச்சனைகளே இல்லையா? எந்த தொழிற்சாலையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ திமுக ஆட்சி தொழிற்சாலை பிரச்சனை வந்துட்டோம் என்னமோ.
அப்போ மற்ற தொழிற்சாலைகள்லாம் பிரச்சனையே இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா? எனக்கு அது சொல்லுங்கள். சாம்சங்கில் மட்டும்தாங்க பிரச்சனை, மற்ற தொழிற்சாலைகள்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதே தமிழகத்தில் எத்தனை தொழிற்சாலைகளை இந்த மாதிரி தொழில் அமைதி இல்லாமல் இழுத்து மூடின பாரம்பரியம் தெரியுமா இந்த டோலர்களுக்கு? எத்தனை தொழிற்சாலைகளை இழுத்து மூடிட்டு போயிருக்காங்க அவங்க. அதே மாதிரி மறுபடியும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. திமுக இந்த நேரத்தில் உஷாராக இருக்கணும். இதை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துட்டோம் அப்படின்றதோட விட்டுடாமல் டோலர்களுடைய உண்மையான நோக்கத்தை தோல் உரிச்சு காமிக்கணும். பாருங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை அரசாங்கம் பேசி முடிச்சு அவங்க கொடுக்குறாங்கன்னு அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் சும்மா சங்கம் சங்கம் சங்கம்னு சொல்லிக்கின்னு எல்லாரையும் கலாச்சி விட்டுக்கின்னு தொழில் அமைதியை கெடுத்து இருக்கிற வேலை வாய்ப்பையும் நீங்கள் காலி பண்ணாதீங்க, அப்படி மூலையில் போய் உட்காருங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு சொன்னால் 26 கூட்டணியும் போது இதையே ஒரு காரணமாக வச்சு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க டோலர்கள். அதில் சந்தேகமே கிடையாது ரூபன். விசிகா இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்களா அந்த மாதிரி? நிச்சயமா அவங்களுக்கு அது ஒரு காரணம்னா இவங்களுக்கு இது காரணம். அதனால தான் இந்த போராட்டத்துக்கு நிச்சயமா இதுக்கு உள்நோக்கம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நான் அமைச்சர் கூப்பிட்டு சொல்றாரு, அவங்க கோரிக்கையில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சாம்சங் நிர்வாகம் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் சங்கம் இது பண்ணுறீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் சங்கம் அமைத்தே தீர்வோம். இந்த டோலர்களை பொறுத்த வரைக்கும் சங்கம் வச்சுக்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த சம்பள உயர்வு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னால் கூட அவங்க கவலையப்பட மாட்டாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, பாருப்பா சங்கம் வச்சுக்கணும் ஆர் சம்பள உயர்வு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா சங்கம் அப்படின்னு வாங்க. ஏன்னா சங்கம்னு ஒன்று வச்சிங்கன்னா தான் அவங்க பார்த்தீங்களா நாங்கள் செம்படை இப்படை தோக்கின் எப்படை வெல்லும் அப்படின்லாம் சீன் போட்டுட்டு இருக்க முடியும். தொழிலாளர்களை பற்றி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. அவங்க தான் சொல்லிட்டாங்களா கொடுக்குறோன்னு, அமைச்சர் வேற உறுதி கொடுத்துட்டாங்களா, அப்புறம் ஏன் நீங்கள் உட்காந்து சங்கம்னு கத்தி நிற்கிறீங்க? இழுத்து மூடணும். இங்கே இழுத்து முடியாச்சுன்னா அவன் சீனாவுக்கு போயிடுவான். அது உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா இவங்களுக்கு சீனா மீது தானே பாசம் அப்படியே அதிகம். அதுக்கு தான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல. இது பற்றோம் என்னமோ, இது தெரிஞ்ச விஷயம் தானேங்க. இவங்களுக்கு தாய்நாடுன்னா சீனாவை தான் நினச்சிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அதான் 62 யுத்தத்திலேயே நம்ம பார்த்தோமே இவங்க லட்சணம் என்ன அப்படின்னு. இதுக்கு மேலேயுமா சொல்லணும்? அத்தை ஆளுநர் அவர்கள் RN ரவி அவர்கள் 3 ஆண்டுகளில் பட்டியலினத்தவர் மேலே மிக அதிகமாக தாக்குதல் நடந்திருக்குன்னு பேசியிருக்கிறாரு. தப்புன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து காமிங்க. பேசினதில் என்ன தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சமீப காலத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவர்கள் நாங்குநேரி அது எப்போ நடந்தது? வேங்கவையில் எப்போ நடந்தது? அந்த சேலத்தில் ஒரு இளைஞர் அது எப்போ நடந்தது? இப்போ வழுதலம்பேடு கோயிலுக்குள்ளே விட மாட்டோம்னு சொன்னது இவ்வளோ ஏங்க? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்னை சேரில் கூட உட்கார விட மாட்டேங்கிறாங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் நினைக்கிறேன் தண்டராம்பட்டில் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுக்கிறாங்க. இல்லை, தொடர்ச்சியாக அங்கங்கே இருக்குது, அங்கங்கே இருக்குது. ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக ஏராளமான சம்பவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. அதை தான் நான் கேட்குறேன். நான் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இந்த மாதிரி குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டன அப்படின்னு எடப்பாடியார் சொல்வார். உடனே ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பாருங்க, போன வருஷம் இந்த மாசத்துல இத்தனை கொலைகள், இந்த வருஷம் இத்தனை மாதத்தில் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுங்க. பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக கடந்த 5 வருடங்களில், அதாவது திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனை இது மாதிரி குற்றங்கள் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கின்றது, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி செய்தித்தாள்களில் வந்த சில நேரங்களில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். செய்தித்தாள்களில் வந்த செய்திகள் இதை நீங்கள் கவர் பண்ணுங்கள். இந்த 3 ஆண்டுகள் கவர் பண்ணுங்கள், பாருங்கள் குறைஞ்சிருக்கா இல்லை ஏறி இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கு யாருமே ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஆளுநர் சொல்லிட்டாரு அப்படின்னா இப்போ நடந்தது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதே தமிழகத்தில் தான் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் கொடியேற்ற விடாமல் அப்புறம் கலெக்டர் தலையிட்டு கொடியேற்ற வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. என் அண்ணன் திருமாவர்கள் சொல்லியா கொடி கம்பத்தை பிடிங்கிட்டாங்க, கொடின விடலை அப்படின்னு. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் ஓமலூர்லன்னு நினைக்கிறேன் கொடி கம்பம் நட விடலை, நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ மதுரையில் பிரச்சனை அப்படின்னாரு, நட்டுட்டாங்க. அவர் தானே சொன்னார் இது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கேயும் கொடி நட முடியலன்னு. இப்போ தான் உடன்பாடு ஆனதுக்கப்புறம் நட்டுட்டாங்க. அதான் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி நிறைய இடத்துக்கு போய் கொடி நட்டுட்டு வராருங்க. அவர் வாயில சொன்னது தானே. அப்போ அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி கொடியேற்ற விடலை அப்படின்னா அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டார். சேர் கொடுக்கலன்னா அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டார். அப்புறம் ஆளுநர் ஏதோ ஒரு குரல் கொடுத்தா மட்டும் உடனே அவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் என்னங்க நியாயமாகுது? அவர் சொன்னது தப்புன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வேறு வச்சுக்கிறீங்கல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. எத்தனை குற்றங்கள், இப்போ எவ்வளோ, அப்போ எவ்வளோ. நீங்கள் பாட்டுக்கு உடனே ஊபியில் எவ்வளோ, ஏபியில் எவ்வளோ, இந்த மாதிரிலாம் போயிட்டு விடாது. தமிழகத்தில் எப்படி பண்ணுமா? இல்லை ஆளுகின்ற அரசே இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்குறேன். அப்புறம் எதுக்கு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு யூனிட் வச்சுக்கிறீங்க? அவங்களுக்கு ஆதரவாக வச்சுருப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்கன்னு தானே நான் கேட்குறேன். ஆளுநர் சொன்னது தப்புன்னு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. மக்களோட வரிப்பணத்தை தானே சம்பளமாக கொடுக்குறீங்க.
செக் பண்ணுங்க, செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுட்டு ஆளுநர் வந்து என்னது ஆன்லைன் ரம்மியின் ஏஜென்ட் போல செயல்படுகின்றார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஆளுநர் என்ன சொன்னார்? இது சரியில்லைன்னு திருப்பி அமைச்சாரா இல்லையா? அதெல்லாம் அதில் கழுத்து போடணும் அப்படின்னு. இப்போ என்ன போச்சு? தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட்டு விட்டதா? ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லி நிற்கிறாரு, அப்பீல் போங்க, ஸ்ட்ராங்காக போங்க. என்ன பண்ணாங்கன்னே ஒன்றுமே தெரியலையே. நாங்கள் ஒழித்து விட்டோம், ஆளுநர் தான் கழுத்து போடாமல் இது மாதிரி பண்ணி நிற்கிறார் சொன்னாங்கல்ல. ஆளுநர் கழுத்து போட்டு கோர்ட்டில் போயிட்டு அது ஒன்றும் செல்லாதுன்னு ஆகி போச்சு இல்லை. இப்போ என்ன பண்ணீங்க? இதெல்லாம் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டீங்க. ஆளுநர் சொல்லிட்டார் ஆன்லைன் ரம்மி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களே. இப்போ யார் அதை வந்து ஆன்லைன் ரம்மியை வந்து தடை செய்தது? யாருமே பண்ணலையே. சுமூகமாக போக நினைக்கிறாங்களோ ஆளுநர் கூட? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லணும்? ஆளுநர் சொல்கிறாங்க, ஆனால் இவங்க தரப்புலேருந்து இன்னும் எதிர்ப்பே எதுவுமே சொல்லலை. இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்காததுக்கா? இல்லை, அதான் அண்ணன் ரகுபதி அவர்கள் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஆன்லைன் ரம்மி ஏஜென்ட் போல செயல்படுகின்றார் அப்படின்னு. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. அதை விட்டுட்டு அந்த ஏஜென்ட்டாக இந்த ஏஜென்ட் முதல்ல அந்த ஆன்லைன் ரம்மியும் உங்களால் தடை செய்ய முடியல. அது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐயா ராமதாஸ் அவர் தான் சொல்லி நிற்கிறாரு, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நிற்கிறாரு. அவர் வந்து ஆன்லைன் ரம்மி மட்டும் இல்லை, மதுவை ஒழிக்கணுன்றாரு, பீடி சிகரெட்டையே ஒழிக்கணுன்றாரு. அண்ணன் வைகோ கோச்சிக்கு போகிறாரு. அவர் இதுக்கெல்லாம் குரல் குத்து நிற்கிறாரு. ஆனால் எதையும் ஒழிச்சா மாதிரி தெரியலீங்க. அதான் திருமாவளவன் முன்னெடுத்திருக்கிறாரு இதை, மது ஒழிப்பு மாநாடு. அது மது ஒழிக்கிறதுக்கு நான் நினச்சிங்க நீங்கள்? நல்ல காமெடி. மது மற்றும் போதை ஒழிப்பு. அதான் உங்களுக்கு நல்ல காமெடி வருது. சரிங்க, மது மற்றும் போதை ஒழிக்கணும் அப்படின்னா போதை வந்து தடை செய்யப்பட்டது, அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால் அதை போய் ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒழிக்கப்பட்டு விட்டது. யாராவது தெரியாமல் விற்றாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட போகிறாங்க. அது ஜாபர் சாதிக்கு அவர் மேலாம் கேஸ் போட்டுக்கிறாங்கல்ல. இல்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், தமிழகத்தில் யார் மேலே கேஸு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேஸ் போடுவாங்க. அது வந்து விசாரணை நடக்கும். மேபி முன்ன ஒரு தடவை இது மாதிரி கேஸ் போட்டு அவர் நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்தாலும் வரலாம், அது வேறு விஷயம். அதனால் போதை ஒழிப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் போதை ஒழிப்புன்னு கம்பைன் பண்ணும்போது அப்போ சட்டப்பூர்வமாக இல்லாமல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்ன்ற மாதிரிலாம் போய் நிற்குது. மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போங்க. கூட்டணி கட்சி தானே இருக்கீங்க, அதை பாருங்க, நீங்கள் வந்து மதுவத்தோடு ஒழிச்சிருங்க. நிதிஷ்குமார் பண்ணார், தேசிய அளவில் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் நிதிஷ்குமார் தேசிய அளவிலையா கோரிக்கை வச்சாரு? சொல்றீங்கல்ல, வடக்கன்ஸ் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. அவங்க வச்சுட்டாங்க, ஆனால் நாங்கள் இங்கே வந்து தேசிய அளவில் தான் வைக்கிறோம். அப்போ பீகாரில் முடியும், தமிழ்நாட்டில் முடியாதா? நீங்க தானே சொல்றீங்க பீகார் பின்தங்கிய மாநிலம்னு சொல்றீங்கல்ல. அதே அமைச்சர் ரகுபதி இந்த வார்த்தையை சொல்றாரு. பிற மாநிலத்தில் இருக்கும்போது இங்கே மட்டும் வந்து சாத்தியமே படாது. ஏன் பீகாரை சுற்றி மதுவே இல்லையா? அவங்க எப்படி ஒழிச்சாங்க? ஏங்க பீகார் பின்தங்கிய மாநிலம்னு சொல்றீங்க, படிப்பறிவு குறைவான மாநிலம்னு சொல்றீங்க, தொழிற்சாலை கிடையாது, அங்கே இருக்கவங்கலாம் இங்கே வேலைக்கு வந்து நிற்கிறாங்க, வடக்கன்ஸ்னு வேற ஒரு பேர் வேற கொடுத்துட்டாங்க. அவங்களால முடியும் போது நம்மளால முடியாதா? நாம தான் அவர்களை விட கல்வி அறிவியல் ஆகட்டும், பொருளாதாரத்தில் ஆகட்டும், சமூக நீதியில் ஆகட்டும், எத்தனையோ படி மேலே உட்காந்து நிற்கிறோம். நம்ம எல்லா குறியீடுகளிலும் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது, முதல்ல இருக்குது. அப்போ கடைசியில் இருக்க அவங்களால முடியும் போது நம்மளால ஏன் முடியலை? புரியுதுங்களா? அதாவது ஸ்கூலில் பசங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி அங்கே வெளியில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த நம்மளை மாதிரி சில பசங்க பேக் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க, இந்த 25, 30 அப்படின்னு 35 எப்போ தொடங்குமா அப்படின்னு காத்துட்ருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையிலே போயிட்டு அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 80% மார்க் வாங்கிட்டு வரான் அப்படின்னும் போது அப்போ வாத்தியார் கேட்பாரா மாட்டாரா? நீ 80% மார்க் வாங்குறவன்ல, பார்டர் மார்க் வாங்குறவனே அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டான், ஒன்னால் ஏன் பாஸ் பண்ண முடியல? அப்போ நீ வாங்கின மார்க்கெல்லாம் பொய்யா கோபால்? வாத்தியார் கேட்பாரா மாட்டாரா? அந்த மாதிரி தான் சொல்கிறேன். பின்தங்கிய மாநிலம்னு சொல்கிற பீகார்லேயே இது சாத்தியப்பட்டிருக்கும் போது நம்ம முன்னேறிய மாநிலம் ஏன் பண்ணக்கூடாது? திருமாவளவன் அவர்களுக்கு தெரியலையா என்ன? அது எனக்கு தெரியாது, அவர் போய் கேட்கணும். அவர் தான் புதுசாக வரி வரத்துக்கு என்னெல்லாம் வழிக்குதுலாம் வேற சொல்லி கொடுத்துக்கிறாருல. கூடவே உக்காந்திங்கன்னு இல்லை இப்போ கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தார், ஜாதியை ஒழிக்கணும். அதையே நீங்கள் திமுகவிட்ட கேட்குறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதியை கொண்டாந்து திணிச்சது யார், அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னாரு. யார் சார்? ஒருத்தர் பேசினாருங்க, நல்ல காலம். அண்ணன் திருமாவளவன் தான் சொல்றாரு, டாஸ்மாக்னு ஒன்றை கொண்டு வந்தது யாரு, அரசாங்கமே அதை விற்கும் அப்படின்னு செயல்படுத்தியது யாரு, மதுக்கடைகளை திறந்தது யாரு, இப்படின்லாம் கேள்வி கேட்டார். பயந்து போயிட்டேன்னாரு. இந்த மதுவை கண்டுபிடித்தது யாருன்னு எங்கேயாவது கேட்டுருவாரோ அப்படின்னு. எனக்கு பதில் தெரில. நல்ல காலம் அந்த கேள்வியை கேட்கல. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, ஜாதியை ஒழிக்கணும்னா திமுக கிட்ட கேட்காதீங்க, யார் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு. அப்போ யார் அந்த ஜாதியை கண்டுபிடிச்சதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டைம் மிஷின் எடுத்துன்னு தான் போனோம்னு நினைக்கிறேன். அது வேற ஒரு 2000ன்னு வச்சுக்கிறாங்க, அது என்ன கணக்குன்னு தெரியல. ஒரு 3000
இல்லை ஒரு 1000 இப்படி ஏதாவது சொல்லி 2000 எப்பவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும்போது ரவுண்டாக கொடுத்தா நம்ப மாட்டாங்க. 2437 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. இப்போ அதையும் சிந்து சமவெளி நாகரிகத்தோட திராவிட நாகரிகம் ஒப்பிடுதுன்னு கூட சொல்லிட்டாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் எங்கப்பா இருக்குது? அவங்க சொல்றாங்க திமுக. இல்லை, எனக்கு ஒரே பதில் சொல்லுங்க. சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே இருக்குது? ஹரப்பா, மஹஞ்சதாரா இதெல்லாம் அது பாகிஸ்தான் நடக்குது, குஜராத் இருக்குது. இதுவும் தமிழ் நாகரிகம் அப்படின்னா எப்படி அங்கேருந்து நம்ம இங்கே ஜம்ப் ஆயிட்டோமா? நடுவில் இருக்கவங்கலாம் யாரு? அது ஒரு பிரிட்டிஷ்காரரே வந்து குறிப்பிட்டு போயிருக்கிறாரு. ஏங்க வெள்ளையா இருக்கும்னு சொன்னா பொய்யா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இது நீங்க சொல்றது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க அதை நம்பி தான் சொல்றாங்க. நீ ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பாருங்க, யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்காத, நீ உன் பகுத்தறிவை யூஸ் பண்ணி கேள்வி கேளு, நானே சொன்னாலும் கேள்வி கேளு அப்படின்னு சொன்னவர் தான் இந்த தமிழ் மண்ணில் பெரியார். அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன். சிந்து சமவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே இருந்தது தமிழர்கள், நம்ம திராவிடர்கள்னு வச்சுக்கோங்க, தமிழர்கள் வேணாம். அப்போ அங்கே இருந்தது திராவிடர்கள், இங்கே இருக்கிறது திராவிடர்கள்னா அங்கே இருக்கவங்க எப்படி இங்கே வந்தாங்க? அப்போ நடுவில் இருக்கவங்கலாம் என்ன ஆனாங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லப்போனால் நம்ம இன்னைக்கு இந்த இந்தியான்னு சொல்கிறோம்ல, இந்த பூமியை ஆப்பிரிக்காலேருந்து ஒட்டின்னு வந்து இந்த பக்கம் ஒட்டிக்கினது தம்பி, அது தெரியுமா உங்களுக்கு? ஜியாகிரஃபி படிச்சு பாருங்க. அப்போ சொல்லுவாங்க இந்த கண்டங்கள் இடப்பெயர்ச்சி அப்படின்னும் போது நம்ம ஆப்பிரிக்காலேருந்து உடச்சி இங்கே கொண்டு வந்து ஒட்டிக்கினது. அதனால தான் அந்த இமயமலை ஏறினே இது வருஷம் இந்த இந்தியன் பிளேட் வந்து இங்கே இருக்க அந்த இதோட ஒட்டிக்கின்னு, அதனால தான் இமயமலை வந்தது. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க அங்கே இருக்கிறது திராவிடம் அப்படின்னா, அப்போ இங்கே எப்படி வந்தோம்? நடுவில் இருக்கவங்களாம் என்ன ஆனாங்க? அப்போ ஒருவேளை நாமளும் திராவிடர்களாகிய நாமளுமே வந்து அங்கேருந்து வந்தோமா? இதில் இருக்கிறவங்களும் திராவிடர்களாப்போம். இல்லை, அங்கே இருக்கவங்க திராவிடர்கள் அப்படின்னா அப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். ஒரே நேரத்தில் 2 இடத்துல திராவிடர்கள்னு உருவாக முடியாது சைமல்டேனியஸாக. கரெக்டாக? அப்போ அங்கே இருக்கவங்க இங்கே வந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏப்பா அப்போ என்ன நாமெல்லாம் வந்தேரிகளா? இதெல்லாம் நீ பாட்டுக்கு சொல்ல போயிட்டு யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்க போகிறான் தம்பி? ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதில் விட்டுருங்க. வெள்ளைக்காரன் இந்த மாதிரி தான் குழப்பின்னு இருப்பான், அதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி ரோபன்.